வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்திக்க என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைய தலைமுறையினர் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு எழுதும்போது கைகளை நடுக்கம் ஏற்படுவது, உடல் முழுவதுமாகவே சோர்வு ஏற்படுவது, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகளில் நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனைலாம் உருவாகுது. பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஊட்டச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். நாம ஊட்டச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதால தான் பெர்னீசியஸ், அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தத்தை பாதிக்கக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுகிறது. விட்டமின் B12 குறைவால தான் ஏற்படக்கூடிய இந்த நோய் புற நரம்புகளுடைய வலுவை குறைய வச்சு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்குது. ஸோ இந்த பிரச்சனைகளை நம்ம சரி செய்யறதுக்கு நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்த என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு பற்றி பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கடல் உணவுகள், சீ ஃபுட்ஸை உங்களுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டிங்கன்னா அது விட்டமின் B12 தான். ஸோ இந்த விட்டமின் B12 மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது மற்றும் மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துறதுக்கும் முக்கியமான சத்து. ஸோ ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாத்தையுமே இது ரிலீஃப் பண்ணிடும். இந்த விட்டமின் குறைபாடு தான் நமக்கு இந்த நரம்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மற்றும் நரம்பு சேதத்தை எல்லாம் உண்டாக்குது. கடல் உணவுகளான மீனில் மற்றும் நண்டு இது போல இருக்கக்கூடிய இந்த சீ ஃபுட்ஸில் விட்டமின் B12 அதிகமாக இருக்கிறதால அடிக்கடி நீங்கள் மீன்களையும் கடல் உணவுகளையும் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம். அதே போல் நரம்பு சம்பந்தப்பட்ட நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகளை நீங்கள் குணமும் படுத்திக்கலாம். வாரத்தில் நீங்கள் 2 நாட்கள் தொடர்ந்து மீன்களை எடுத்துக்கிறதும் கடல் உணவுகளை எடுத்துக்கிறதும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுக்கும். ஸோ மீன் உணவுகள், அதாவது கடல் உணவுகளை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. விதைகள் மற்றும் நட்ஸை ஆரோக்கியமான நரம்புகளை பெறுவதற்கு நீங்கள் எடுத்துக்கலாம். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்களை கொண்டிருக்கு. இந்த கொழுப்பு அமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம், அப்புறம் நரம்புகள், உயிரணு சவ்வுகள் எல்லாத்தையுமே பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு இந்த விதைகள் மற்றும் நட்ஸில் விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. பிஸ்தாவையும் நீங்கள் இந்த விதைகள் மற்றும் நட்ஸ் கூட சேர்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பிஸ்தாவை பார்த்தீங்கன்னா விட்டமின் B அப்படின்னு சொல்லக்கூடிய தயாமின் சத்து வளமான அளவில் இருக்குது. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. பன்றி இறைச்சியை நீங்கள் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு எடுத்துக்கலாம். பன்றி இறைச்சியில் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் B அப்படின்னு சொல்லக்கூடிய தயாமின் சத்து வளமான அளவில் இருக்குது. மேலும் இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் புரோட்டீன் போன்றவையெல்லாம் அதிகமாக நிறைஞ்சிருக்கிறதால நரம்புகள் சார்ந்த நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான ப்ராப்ளத்தையுமே க்யூர் பண்ணி வராமல் தடுக்கிறதுக்கு பன்றி இறைச்சி உதவிகரமாக இருக்கும். நீங்கள் ஓட்ஸையும் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸை சாப்பிடலாம். ஏன் அப்படின்னா ஓட்ஸ்லையும் விட்டமின் B அதிகமாக இருக்குது. கூடுதலாக ஓட்ஸில் புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் போன்ற சத்துக்களுமே இருக்குது. இந்த சத்துக்கள் அனைத்துமே நரம்புகளினுடைய அமைதியை பார்த்தீங்கன்னா நரம்புகளை அமைதியடைய செஞ்சு அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாத்தையுமே ரிலீஃப் பண்ணி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இறைச்சிகளை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்குது. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்டில் நீங்கள் சிக்கன், மாட்டு இறைச்சி போன்றவற்றை அப்பப்போ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதனால் விட்டமின் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இறைச்சிகளை தொடர்ந்து நீங்கள் வாரத்தின் அடிப்படையில் ஒரு இறைச்சியை நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நரம்புகளை நீங்கள் பலம் பெற வச்சுக்கலாம். முழு தானியங்களை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, ஓட்ஸ் போன்றவற்றில் விட்டமின் B அதிகமாக இருக்கு. விட்டமின் B நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான சத்து அப்படின்றதால கண்டிப்பாக இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்குமே இந்த முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, ஓட்ஸ் இது போன்றவற்றில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நரம்புகளை நீங்கள் பலம் பெற வச்சுக்கலாம். எனவே குயினோவா, பழுப்பு அரிசி இதெல்லாமே தொடர்ந்து எடுத்துக்கோங்க. முழு கோதுமை ரொட்டியும் சேர்த்துக்கோங்க. நரம்புகளை நீங்கள் பலம் பெற வச்சுக்கலாம். பால் பொருட்களை ஆரோக்கியமான நரம்புகளை பெறுவதற்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்ற உணவுகள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் உங்களுக்கு ஒரு முக்கியமான சத்து எதுனா பொட்டாசியம் தான். ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் சத்து பால் பொருட்களையும் அதிகமாக இருக்குது. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியமும் அதிகமாக இருக்குது. ஸோ பொட்டாசியம் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த பால் பொருட்களை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே போல் பொட்டாசியம் நிறைஞ்சிருக்கக்கூடிய இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், மீன் போன்றவற்றையும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. நரம்புகள் உங்களுக்கு பலம் பெறும். நரம்புகள் சார்ந்த நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் நீங்கள் சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமாக முறையில் இருக்கலாம்.
அத்திப்பழத்தை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால் நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கும் உண்டு. அத்திப்பழத்தை தினமும் நீங்க 1 அல்லது 2 பழங்கள் சாப்பிட்றதால உங்களுடைய நரம்புகள் புத்துணர்ச்சி பெறுவதோடு, அதாவது ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிறதோடு, நரம்புகளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் பலத்தையும் இந்த அத்திப்பழம் கொடுக்குது. இது நரம்பு தளர்ச்சியும் உங்களுக்கு சரி செய்யும். ஸோ நீங்க நரம்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு அத்திப்பழத்தை எடுத்துக்கோங்க. அதே போல நீங்க அத்திப்பழத்தை அப்படியும் சாப்பிடலாம், உலர்ந்த அத்திப்பழத்தும் எடுத்துக்கலாம். இதுவும் உங்களுடைய நரம்புகளை பலப்படுத்தும். பிரண்டையே நீங்க ஆரோக்கியமான நரம்புகளை பெறுவதற்கு எடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கு இருக்கு. பிரண்டையை உணவுல சேர்த்துக் கொள்வதால் உடலுக்கு பலம் தருவதோடு நரம்புகளையும் அது வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் நீங்க இந்த பிரண்டையை வாரம் 2 முறை சாப்பிட்றதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்க வராமலும் தடுக்கலாம். நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனை எல்லாத்தையுமே நீங்க குணமும் படுத்திக்கலாம். ஸோ ஆரோக்கியமான நரம்புகளை பெறணும்னா பிரண்டையும் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்வது அவசியம்தான். மாதுளம் பழத்தை நம்ம ஆரோக்கியமான நரம்புகளை பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம்பழம் சாப்பிடுவது ரொம்பவே நல்லது. மாதுளம்பழம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய உடல் சூட்டை தணிச்சு உடலுக்கு குளிர்ச்சியை தரும். ஸோ இதன் மூலமாக நரம்பு பிரச்சனைகளை சரி செஞ்சு நம்மளுடைய உடலையும் நரம்புகளையும் ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்டே இல்லாமல் இந்த மாதுளம்பழம் நமக்கு வலுப்படுத்தும். ஸோ நரம்புகளுக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்கறதுக்கு பழங்களில் மாதுளம்பழத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். நெல்லிக்காயை ஆரோக்கியமான நரம்புகளை நீங்கள் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க பொதுவாக நம்மள பல பேர் இருக்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு நெல்லிக்காயை பற்றி தெரியும். நெல்லிக்காய் சாப்பிட்றதுல உடலுக்கு தேவையான பலம் ஸ்ட்ரென்த் எல்லாம் கிடைக்குதுன்னு நமக்கு தெரியும். குறிப்பாக நெல்லிக்காய் சாப்பிடும்போது நரம்பு மண்டலம் வலுப்பெறுது அப்படின்றதையும் இப்போ நீங்கள் கூடுதலாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த நரம்பு மண்டலம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கணும்னா நெல்லிக்காய் சாப்பிட்றது அல்லது நெல்லிக்காய் ஜூஸாக எடுத்துக்கொள்வதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த நெல்லிக்காயை ஜூஸாக எடுத்துக்கும் பொழுதும் அல்லது அப்படியே சாப்பிடும்போதும் உங்களுடைய உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியுமே இந்த நெல்லிக்காய் கொடுக்கும். நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள்லாம் முன்னாடியே வராமல் தடுக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் நெல்லிக்காயை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். வெற்றிலையே ஆரோக்கியமான நரம்புகளை நீங்கள் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வெற்றிலையை நீங்கள் மென்று சாப்பிட்றதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது. வெற்றிலை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளை தடுக்கிறது வெற்றிலை. உடல் நரம்புகளை நல்லா வலுப்படுத்தக்கூடிய சக்தியெல்லாம் வெற்றிலைக்கு இருக்குது. சைடு எஃபெக்டே இல்லாமல் நம் முன்னோர்கள்லாம் அப்போ இருந்தே ஆரோக்கியமான முறையில் வாழ்ந்ததுக்கும் அவங்களுடைய நரம்புகளை பலப்படுத்திக்கிறதுக்கும் வெற்றிலை ஒரு காரணமாக இருக்குது. அதையும் நம்ம பின்பற்றி வெற்றிலையும் நரம்புகளை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். கண் நரம்புகள் குறிப்பாக பலம் பெறுவதற்கு நீங்கள் முருங்கைக்கீரையை எடுத்துக்கலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண்கண்ட மருந்து அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம அந்த முருங்கைக்கீரையை குறிப்பிடலாம். வாரத்திற்கு நீங்க 2 அல்லது 3 முறை இந்த முருங்கைக்கீரையை நீங்க சமைத்து சாப்பிட்றதால இது நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது. இது கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை போயிட்டு அழிக்கும். ஸோ முருங்கைக்கீரையை நீங்க சாப்பிடும்போது கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். பேரிச்சம்பழத்தை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை நீங்கள் பாலில் சேர்த்து சாப்பிட்றதால உடலுக்கு தேவையான பலத்தை பேரிச்சம்பழம் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் இந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றதால நரம்புகள் மற்றும் எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். பேரிச்சம்பழம் நீங்கள் சாப்பிடும்போது பலகீனமான உங்களுடைய உடல் கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் பலம் கூட ஆரம்பிச்சிடும், ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இப்போ நோய்வாய்ப்பட்டு உடல் மெலிஞ்சு போயிருக்கிறவங்களுக்கெல்லாம் பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி முறையில் பாலில் கலந்து கொடுங்க. நரம்புகளும் வலுப்பெறும், அவங்களுடைய உடலும் தேர ஆரம்பிக்கும். பழங்களை நீங்கள் ஆரோக்கியமான நரம்புகளை பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வயதானவர்கள பார்த்தீங்க அப்படின்னா அவங்களாம் தினமும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பழங்கள் எடுத்துக்கணும். அல்லது சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சாப்பிடக்கூடிய பழம் அதுன்னா ஸோ நீங்கள் சாப்பிட்றதுக்கு முடியாத அந்த பழங்கள் எடுத்துக்கணும். ஆக மொத்தம் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை நீங்கள் எடுத்துக்கணும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்குமே அனைவரும் கண்டிப்பாக தங்களுடைய உணவுகளுக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ சாப்பிடக்கூடிய பழங்களை கண்டிப்பாக தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடும்போது நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் விடுபடலாம். கீரைகளை ஆரோக்கியமான நரம்புகள் பெறுவதற்கு நம்ம எடுத்துக்கலாம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு மற்ற உணவுகள்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ கீரைகளும் அந்த அளவுக்கு நல்ல பலன் அளிக்கும் நரம்புகளுக்கு. பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிட்றதால நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். நீங்கள் தொடர்ந்து வாரத்தில் சுழற்சி அடிப்படையில் ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிடுவதன் மூலம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக நீங்கள் விடுபடலாம். நாம் நமது இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் இது எல்லாமே அன்றாடம் சரியாக செயல்படுறதா அப்படின்றத உறுதி பண்ணிக்கிறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தான். நம்மளுடைய நரம்பு நமது உடலினுடைய இயல்பான செயல்பாட்டினுடைய ஒரு ஒருங்கிணைந்த முக்கிய பகுதியாக இருக்கு. நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகளிலிருந்து மூளைகளுக்கு பார்த்தீங்கன்னா செய்திகளை அனுப்புது. நரம்புகள் தான் ஒரு உணர்வுகளை புரிஞ்சு கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை நம்ம ஆரோக்கியமாக வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்வதும் மிகவும் முக்கியம். அது கூட சேர்த்து நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வலுவாக வைத்துக் கொள்வதற்கு அன்றாடம் உங்களுடைய உணவுகளில் இந்த மாதிரி குறிப்பிட்ட சில சத்துக்கள் நிறைஞ்சிடக்கூடிய இந்த உணவுகளையும் சேர்த்து சாப்பிடுங்க. இதனால உங்களுடைய நரம்புகள் பலவீனமோ தடுக்கப்பட்டு நரம்புகள் வலிமையாக இருக்கும். இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு தளர்ச்சி போன்ற
எந்த விதமான நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுமே நீங்கள் குணப்படுத்தி வராமல் தரத்துக்கலாம். ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.